Hi friends, welcome to the channel fishandpetshobby. இன்னைக்கு வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினு பார்த்தோம்னா birds வந்து ஏன் இந்த breeding box பாட்டோ இல்ல நெஸ்டோ சோ இந்த பாஸ்கெட்டோ இத எதையுமே சூஸ் பண்ணாம டிஃபரண்டா போய் கேஜ் ஓரத்துல எங்கயாவது போய் வந்து கூடு கட்டறது இல்லனா முட்டையை கீழ போறது இந்த மாதிரி ஏன் பண்ணுது அப்படிங்கற பத்தி இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இதுவரை நீங்கள் இன்னும் நம்மளோட அமேசிங் வைல்ட் ஃபேக்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், 10 கமெண்ட்ல கொடுத்து மார்க்கை கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த சேனலுக்கு செக் பண்ண ஃபேக்ட்ஸ் மட்டும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் அப்லோட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ ஓவரால் அந்த வீடியோக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம்னா ஜென்ரலாக வந்து நிறைய பேர் கேட்குற டவுட்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம்னா இந்த பேர்ட்ஸ் வந்து புதுசாக வாங்குறப்ப வந்து புதுசாக வாங்கியிருப்பாங்க ஒரு பிகினராக. ஸோ அப்படி இருக்கிறப்ப என்ன பண்ணால் ஃபின்ச்சஸாக இருக்கட்டும் பஜ்ஜீஸாக இருக்கட்டும் பொதுவாக வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஃபின்ச்சஸ் அப்படின்னு பார்த்துட்டோம்னா நெஸ்ட்டு கட்டி முட்டை வைக்கிற டைப்பில் தான் வந்து ஃபின்ச்சஸ் வரும். பஜ்ஜீஸ் அப்படின்னு பார்த்துட்டோம்னா நெஸ்ட்டெல்லாம் கட்டாது, நம்ம பிளேஸ் கொடுத்தோம்னா அதில் வந்து எக் லே பண்ணும். ஸோ இது ரெண்டு தான் வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கும். மற்ற பேர்ட்ஸுக்குமே அந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு பேர்ட் நெஸ்ட்டு கட்டும், ஒரு பேர்ட் நெஸ்ட்டு கட்டாது. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்படி இருக்கிறப்ப ஏன் ப்ரோ வந்து இந்த மாதிரி இந்த ஃபின்ச்சஸோ இல்லை பஜ்ஜீஸோ இல்லை எந்த பேர்ட்ஸாக இருக்கட்டும் நம்ம கொடுக்குற இந்த நெஸ்ட் பாக்ஸையோ லைக் வந்து இந்த ப்ரீடிங் பாக்ஸோ இல்லை வந்து இந்த பேஸ்கெட்டோ இல்லை பாட்டோ ஸோ இது மூணு தவிர மற்ற இடத்துல போய் வந்து கூடு கட்டுது. இப்போ உதாரணத்துக்கு ஃபின்ச்சஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம அந்த நெஸ்டிங் மெட்டீரியல் கொடுத்தோம்னா அதை கொண்டு போய் கேஜ் மூலையில் வந்து கூடு கட்டிட்டு அதில் போய் உட்காந்துக்கிட்டே இருக்குது. நான் இத்தனைக்கு வந்து நான் பேஸ்கெட் வச்சுருக்கேன் இல்லைனா பாக்ஸ் வச்சுருக்கேன். ஸோ இப்படி இருக்கிறப்ப ஏன் இந்த மாதிரி பண்ணுது அப்படின்னு கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் சேம் இப்படியே நம்ம பஜ்ஜீஸோ மற்ற பேர்ட்ஸ் இந்த நெஸ்ட்டு கட்டாத பேர்ட்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம்னா இதுவுமே வந்து ஏதாவது ஒரு கேஜ் மூலையில் போய் உட்காந்துருது, அங்கேருந்தே வந்து முட்டையை போட்டு கீழே தள்ளி விட்டு உடச்சிருது. நான் இவ்வளோ ப்ரொவைட் பண்ணாலும் லைக் வந்து அதுக்கு ப்ரீடிங்க்குன்னு தனியாக நான் வந்து பாக்ஸோ எதுவும் ப்ரொவைட் பண்ணாலுமே ஏன் இந்த மாதிரி பண்ணுது, இதுதான் வந்து உங்களோட மேஜர் கன்சர்ன் அண்ட் டவுட்டாக இருந்துச்சு. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வீடியோ கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ண பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பார்த்துட்டோம்னா இதுக்கான முக்கியமான ஒரு பிரச்சனைகள் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம்னா எப்போயுமே பேர்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து இந்த எக்லே பண்ணுறப்போ வந்து ஸ்பாட் வந்து சூஸ் பண்ணும். ஸோ வந்து நீங்கள் வந்து லேட்டாக வந்து இந்த ப்ரீடிங் பாக்ஸோ இல்லை பேஸ்கெட்டோ ஏதாச்சும் நீங்கள் கொடுக்குறதுக்கு வந்து லேட் ஆகிடுச்சுன்னா அந்த மாதிரி ஒரு டைமில் வந்து கீழே வந்து லே பண்ணுறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. இல்லைனா வந்து கேஜ் ஓரத்துலேயே ஏதாவது அதுவாகவே ஒரு ப்ரீடிங் ஸ்பாட்டை வந்து சூஸ் பண்ணிவிட்டு ஸோ அந்த இடத்துல வந்து எமர்ஜென்சியாக வந்து ஒரு முட்டையை வந்து போட்டு விட்டுரும், இல்லைனா அங்கேயே வந்து கூடு கட்டுறதுக்கு வந்து நிறையவே சான்ஸ் இருக்குது. ஸோ இது ஒரு டைப்பு. இன்னொன்று அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம்னா நான் வந்து பாக்ஸ் கொடுத்துருக்கேன், பேஸ்கெட் கொடுத்துருக்கேன், இல்லைனா பாட்டு, இந்த மூணு தான் வந்து மேக்ஸிமம் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுவோம் பேர்ட்ஸுக்கு, அது எந்த பேர்ட்ஸாக இருந்தாலும். ஸோ இந்த மாதிரி மூணுமே நான் கொடுத்துருக்கேன். இருந்தாலும் என் பேர்ட்ஸ் ஏன் வந்து இந்த மாதிரி பண்ணுது அப்படின்னு பார்த்துட்டோம்னா பேர்ட்ஸுக்கு வந்து ஃபியர். என்னடா இது நம்ம புதுசாக கொண்டு வந்து வச்சுருக்கானே கூண்டுக்குள்ளே இது என்ன அப்படிங்கிறது வந்து அது அக்சஸே பண்ணாது ஃபஸ்ட்டு. ஸோ அதை அக்சஸ் பண்ணாதான் லைக் வந்து அதுக்குள்ளே போயிட்டு வந்து தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் அதை வந்து சரி ஓகே இது வந்து நம்மளோட எக்லே பண்ணி அதில் வந்து சிக்ஸ் எடுக்கிறக்காண்டி வந்து ஒரு பாக்ஸ் போல் அந்த மாதிரி ஒரு பிளேஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து அதை ஐடென்டிஃபை பண்ணும். பட் அதை அக்சஸே பண்ணாமல் இருக்கிறனால தான் வந்து மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி வந்து வெளியே போய் நெஸ்ட்டு கட்டுறது வந்து இந்த மாதிரி இதுக்கு வந்து மேஜர் சான்ஸ் வந்து இதுதான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பயப்படும். ஸோ அந்த பயம் அப்படிங்கிறது தான் வந்து என்னடா இது புதுசாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி பார்த்து பயப்படுறதுனால மட்டும்தான் வந்து இந்த மாதிரி அக்சஸ் பண்ணாத நீங்கள் கொடுக்குற இந்த ப்ரீடிங் பாக்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து. ஸோ தேர்டு கேட்டகரி அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம்னா இது கொஞ்சம் வித்தியாசமான டைப்பாக இருக்கும். என்னடா அப்படின்னு பார்த்துட்டோம்னா நம்ம பாட்டு கொடுத்துருந்தோம்னா அந்த பாட்டுக்குள்ளே போய் முட்டை போடாது, பாட்டுக்கு மேலே இருக்கிற அந்த மூடியில் முட்டை போடுறது. சேம் இதே மாதிரி நம்ம பேஸ்கெட் கொடுத்துருந்தோம்னா இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி இந்த பேஸ்கெட் கொடுத்துருந்தோம்னா இந்த பேஸ்கெட்டுக்கு மேலே போய் கூடு கட்டும், இல்லைனா அந்த பேஸ்கெட்டுக்கு இடுக்கில் கூடு கட்டி அங்கே முட்டை போடுறது. சேம் பாக்ஸ்லேயும் வந்து டாப்பில் பண்ணும். ஸோ இது ஒரு கேட்டகரி. ஸோ இது எல்லாத்துக்குமே சேர்ந்து தான் வந்து மேக்ஸிமம் வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நான் இப்போ வரைக்கும் டிஸ்கஸ் பண்ண இந்த 3-4 பிரச்சனை தான் வந்து உங்களோட ப்ராப்ளம் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இதுக்கான சொல்யூஷன் என்னங்கிறத வந்து இப்போ பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணது வந்து இந்த பயம் லைக் வந்து புதுசாக ஏதோ ஒன்று வச்சுருக்கான் உள்ள, ஸோ இதை வந்து எப்படி அக்சஸ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பயம். ஸோ இந்த ஒரு பயத்தை வந்து எப்படி நம்ம க்யூர் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பாட்டாக இருக்கட்டும் பேஸ்கெட்டோ இல்லை நீங்கள் கொடுக்குறது போல எந்த ஒரு இதாக இருந்தாலுமே வந்து அதுக்குள்ளே வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த பேர்ட்ஸ் வந்து உள்ளே போக வைக்கணும். ஸோ அதான் வந்து ஃபஸ்ட்டு டாஸ்க்கு. அது எப்போ வந்து உள்ளே போயிட்டு எல்லாத்தையும் செக் பண்ணுதோ அப்போ தான் வந்து சரி ஓகே இதுதான் வந்து நமக்கான நெஸ்டிங் பிளேஸ் அப்படிங்கிற மாதிரி அதை சூஸ் பண்ணும். ஸோ அப்படி இருக்கிறப்ப நீங்கள் வந்து அதை உள்ளே வர வைக்கணும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பேஸ்கெட்டோ இல்லை பாட்டோ இல்லை பாக்ஸோ ஸோ இதுக்குள்ளே வந்து நீங்கள் இந்த சாப்பிட்ற ஃபுட்ஸு லைக் வந்து அதோடய ஃபேவரட் ஃபுட்ஸ் ஏதாவது இருக்கும். உதாரணத்துக்கு வந்து எக் ஃபுட்டாக இருக்கட்டும், இல்லை வந்து இந்த கொத்தமல்லி கீரை இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஃபுட்டாக இருக்கட்டும்,
இல்லைனா வந்து சீட்ஸே வந்து லைட்டாக உள்ளே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டிங்கன்னா அதுக்குள்ளே போய் சாப்பிட ட்ரை பண்ணும். ஸோ அப்படி சாப்பிட்றப்ப அந்த பிளேஸை வந்து அது பழக ஆரம்பிக்கும். ஸோ பழகினதுக்கப்புறம் ஈஸியாகவே வந்து அதை ஒரு நெஸ்டிங் பிளேஸாக வந்து சூஸ் பண்ணுறதுக்கு வந்து நிறையவே வந்து சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அதை ஃபாலோ பண்ணலாம். செகண்ட் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம்னா ஸ்டேபிளாக வைக்கிறது. இது என்ன ப்ரோ ஸ்டேபிளாக அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம்னா வந்து இந்த மாதிரி பேர்ட்ஸ் வந்து உள்ளே அக்சஸ் பண்ணுறப்ப நீங்கள் வச்சுருக்க இந்த பாட்டோ இல்லை பேஸ்கெட்டோ இல்லை பாக்ஸோ வந்து அசைகிற மாதிரியோ இல்லை வந்து ரொம்ப லூஸாக வந்து தூரம் தொங்குற மாதிரி இது வந்து உள்ளே போய் உட்காந்தவொடனே ஆடுற மாதிரி இருந்துச்சுன்னா பயந்துடும் பேர்ட்ஸு. ஸோ பயந்துட்டு இது வந்து சரியான ஒரு பொசிஷன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அது உள்ளே இருக்க விரும்பாது, வெளியே வந்துடும். ஸோ அப்படி ஒரு சான்ஸ்லேயும் வந்து வெளியே நெஸ்ட் கட்டுறதுக்கு வந்து நிறையவே சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு டைப் வந்து எப்படின்னு பார்த்துட்டோம்னா வந்து நீங்கள் கொடுக்குற இந்த பாக்ஸோ இல்லை பேஸ்கெட்டோ எல்லாத்தையுமே வந்து ஒரு ஸ்டேபிளான பொசிஷனாக கொடுக்கணும். இப்போ நீங்கள் பார்க்குற என்னோடய பேஸ்கெட்டை நீங்கள் பார்க்கலாம். இதுக்குள்ளே வந்து சிக்ஸ் இருந்தாலும் சரி, இல்லை இதுக்குள்ளே 5 சிக்ஸ் இருந்தாலும் சரி, பேரண்ட் பேர்ட்ஸ் இருந்தாலும் சரி, இது வந்து ஆடாது அசையாது. ஏன் அப்படின்னா நான் கீழே வந்து ஒரு குச்சி வந்து கொடுத்துருக்கேன், முட்டை கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி வந்து டைட்டாக வந்து எப்போயுமே நீங்கள் பாட்டாக இருக்கட்டும், இந்த பேஸ்கெட்டாக இருக்கட்டும், பாக்ஸாக இருக்கட்டும், எல்லாமே ஃபிட்டிங் வந்து டைட்டாக இருக்கணும். அதே மாதிரி எப்போயுமே சப்போர்ட்டுக்கு வந்து ஒரு குச்சியோ ஏதாச்சும் வந்து நீங்கள் உள்ளே விட்டு லாக் பண்ணியிருந்தால் மட்டும்தான் வந்து ஆடாது அசையாது. ஸோ இப்படி இருக்கிறப்ப தான் வந்து பேர்ட்ஸும் வந்து ரொம்ப தைரியமாக வந்து உள்ளே போய் உட்காந்து அக்சஸ் பண்ணும். வெளியே பறந்து வர உள்ளே போக வந்து கரெக்டாக இருக்கும். சப்போஸ் இது வந்து ரொம்ப ஆடுது, ஷேக்கியாக இருக்குது, அது உட்காந்தவொடனே டொயிங்கன்னு வந்து கீழே இறங்கிருச்சுன்னா பேர்ட்ஸ் வந்து பயப்பட ஆரம்பிக்கும், இதுக்குள்ளே வந்து அக்சஸ் பண்ண போகாது. ஸோ இதையும் வந்து ஒரு முக்கியமான ரீசன். ஸோ இதையும் வந்து கன்சிடர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம லாஸ்ட்டாக பார்க்குறது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். இது என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா பேர்ட்ஸ் எப்போயுமே வந்து இந்த மாதிரி ஒரு புதுசாக ஒரு விஷயம் வைக்கிறப்ப வந்து அக்சஸ் பண்ணுறதுக்கு வந்து பயப்படும். ஸோ அந்த அக்சஸ் பண்ணுறதுக்கு தான் வந்து நம்ம ஆல்ரெடி ஒன்று பார்த்துருப்போம். இன்னொன்று முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம்னா இந்த பாட் பேஸ்கெட் பாக்ஸ் எல்லாமே வந்து ஈஸியாக வந்து பேர்ட்ஸ் வந்து அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா ஓப்பன் பண்ணி வைக்கணும். உதாரணத்துக்கு எப்படி சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் பார்க்குற பேஸ்கெட் வந்து மேலே ஒரு போர்ஷன் கீழே ஒரு போர்ஷனாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் வந்து புதுசாக ஒரு பேர்ட்ஸ் வந்து உள்ளே போக பயப்படுது அப்படின்னா நீங்கள் கீழே இருக்க போர்ஷன் மட்டும் வச்சுட்டு மேலே இருக்க போர்ஷன் வந்து கலட்டிடணும். ஸோ எப்படின்னா வந்து ஒரு ஓப்பன் பேஸ்கெட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஓப்பன் பேஸ்கெட் கொடுக்குறப்ப ஈஸியாகவே வந்து அதுக்குள்ளே போய் அக்சஸ் பண்ணிட்டு வந்துடும். ஸோ அதுக்குள்ளேயே வந்து கூடு கட்டி எல்லாமே வந்து ரெடியாக இருக்கும், நிறையவே சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து பாட் லைக் வந்து இந்த மாதிரி பேஸ்கெட்டுக்கு சொல்கிறேன். ஸோ அக்சஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து டாப் வச்சு க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் வந்து ஈஸியாகவே வந்து உள்ளே போயிட்டு அக்சஸ் பண்ணிட்டு வெளியே வந்துட்டே இருக்கும். பாட்டுக்கும் வந்து சேம் ப்ரொசீஜர் தான். பாட்டுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்னா வந்து மேலே ஒரு மூடி கொடுத்துருப்போம் மூடிகளுக்கு. ஸோ அந்த மூடியை வந்து தூக்கிட்டு வெறும் பாட்டை மட்டும் நீங்கள் கட்டினீங்கன்னா ஈஸியாக வந்து பேர்ட்ஸ் உள்ளே போயிட்டு வெளியே வந்துட்டே இருக்கும். இல்லைனா வந்து ஃபஸ்ட் டைம் வந்து பயப்படும், என்னடா உள்ளே ஒரு மாதிரி இருட்டாக இருக்குது, இந்த பக்கம் போகிறது வெளியே வருது, இந்த மாதிரி வந்து ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ அந்த கன்ஃபியூஷன் எல்லாத்துக்குமே வந்து இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து தீர்வாயிரும். பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம இந்த மாதிரி பண்ண முடியாது. அதனால தான் வந்து பேர்ட்ஸ் வந்து பாக்ஸ் அக்சஸ் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டப்படும். ஸோ மேக்ஸிமம் வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணிங்கன்னா வந்து பாக்ஸ் இல்லாமல் பாட்டோ பேஸ்கெட்டோ வந்து ட்ரை பண்ண வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஓவரால் இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ வந்து டாப் டு பாட்டம் வந்து எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணிப்போம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ புதுசாக மறக்காம வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு இப்போ வந்து நம்ம சேனல் ஃபிஷன் பெட்ஸ் ஹாபி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்மளோட இன்ஸ்டாகிராம், டெலிகிராம், ஃபேஸ்புக் எல்லா லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்து ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் கொஞ்சம் மறக்காம கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.